நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகாராணி சின்னாதேவி சொல்லுங்க. குருவோட முகத்தை யார் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்க? குருவே, உங்களோட முகத்துக்கு என்னாச்சு? எல்லாரும் ஒரே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் எந்த வேலையும் இல்லையா என்ன? அது வந்து நான் சொன்னல மகாராணிகளோ இல்ல மகாராஜாவோ கேட்டாங்கன்னா நான் பதில் சொல்வேன்னு சொல்லல. குருவே, கேள்வி கேட்டது மகாராணி அவர்கள் தான். அதனாலதான் நான் இப்ப பதில் சொல்ல போறேன் மகாராஜா. அது என்னன்னா மகாராஜா, நேற்று இரவு நான் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தப்ப இல்ல தூங்கிட்டுலாம் இல்ல, நான் தியானத்துல இருந்தப்ப அப்ப திடீர்னு வானத்துல இருந்து ஒரு பிரகாசமான ஒளி தோன்றுச்சு. அது தோன்றினதுக்கு அப்புறம் எறும்புகள் கடிச்சிருச்சு மகாராஜா. என்ன? இந்த உருப்படாத முஸ்தபா எதுக்கு இப்ப இங்க வந்தாலும் தெரியலையே. நான் சொல்ல வருது என்னன்னா மகாராஜா, எறும்புகளுடைய தாக்குதலால குருவோட முகம் தக்காளி பழம் மாதிரி ஆயிடுச்சு. முன்னாள் குருஜி எங்க ரத்தத்தை எப்படி உறிஞ்சிருப்பாரு. எறும்புகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். யாரு? கேட்ட குரல் மாதிரி இருக்கு. இது முல்லா நஸ்ருதீன் அவர்களுடைய குரல். சரி வாங்க, என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். ஐயோ அம்மா, ஐயோ காப்பாத்துங்க. முல்லா நஸ்ருதீன் ஐயா, எழுந்திருங்க. பாத்து பொறுமையா. முல்லா ஐயா, உங்களுக்கு என்னாச்சு? வாங்க உட்காருங்க. முல்லா நஸ்ருதீன் ஐயா, நீங்க எப்படி விழுந்தீங்க? அப்படியே என் கண்கள்ல இருள் சூழ்ந்துடுச்சு. நான் வானத்துல இருந்து பூமிக்கு வந்து சேர்ந்துட்டேன். இந்த நிலைமையில கூட உங்களுக்கு கவிதை கேக்குதா? இது கவிதை சொல்றதுக்கான நேரம் எல்லாம் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சொல்லுங்க. முதல்ல நீங்க எங்க இருந்து விழுந்தீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. சந்திரன்ல இருந்து விழுந்துட்டேன். ஆமா. சந்திரன்ல இருந்தா? மகாராஜாவோட புதிர் படி நான் சந்திரனுக்கு போறதுக்கு பெரிய படிக்கட்டுகள் கட்டினேன். அதுல ஏறி சந்திரனுக்கும் போயிருந்தேன். சந்திரன்ல என் முதலடி எடுத்து வச்சதும் சந்திரதேவர் கோவப்பட்டுட்டாரு. அனுமதியே இல்லாம என் இடத்துக்குள்ள எப்படி வந்தேன்னு கேட்டாரு. நான் எதுக்காக வந்தேன்னு சொன்னேன். அதை கேட்டதுமே அவர் அப்படியே கோபப்பட்டுட்டாரு. என்னோட படிக்கட்டுகளை பறிச்சுட்டு திரும்பி போய் உன்னோட மகாராஜா கிட்ட அவருக்கு அவ்வளவு ஆசை இருந்ததுன்னா அவரே வந்து படிக்கட்டுகளை வாங்கட்டும்னு என்ன தள்ளி விட்டுட்டாரு. உங்க புத்திசாலித்தனம் எனக்கு பிடிச்சிருக்க, ரொம்ப பிடிச்சிருக்க. அது சரி, இப்ப முடிவு என்ன? நாம சந்திரனுக்கு போறோமா இல்லையா? இல்ல சின்ன மகாராணி, நாம போக போறதில்ல. ஆனா எதுக்காக? மகாராஜா, இப்பவாவது நீங்க எங்க முல்லா நஸ்ருதீன் ஐயாவும் யாருக்கும் குறைஞ்சவர் இல்லைங்கிறத ஏத்துப்பீங்கல்ல? பெரிய அதிபுத்திசாலி. எனக்கு முல்லா நஸ்ருதீன் ஐயாவோட புத்திசாலித்தனத்தை பத்தி ஏற்கனவே தெரியும். சரி வாங்க, எல்லாரும் உள்ள போகலாம். வாங்க. முல்லா நஸ்ருதீன் ஐயா, நான் யோசிக்கிறதான் நீங்களும் யோசிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா, அதேதான் நானும் யோசிக்கிறேன். மகாராஜாவும் இளவரசரும் 2 பேரும் சேர்ந்து எப்ப பார்த்தாலும் நம்ம கூட விளையாடிக்கிட்டே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் பிரச்சனையில மாட்டி விட்டுறாங்க. என்ன சொல்றீங்க? இவங்க 2 பேருக்கும் நம்ம எப்பவும் குறைஞ்சவங்க இல்லைன்னு காட்டிடலாமா? இதெல்லாம் நீங்க கேட்கணுமா என்ன? பிஸ்மில்லா பண்ணிடுங்க. என்ன பண்ணுங்க? கடவுள் ஆசீர்வாதத்தோட பண்ணிருங்க.
இல்ல முல்லா நசுருதீன் ஐயா, பாருங்க, நீங்க சொல்றத நான் முழுமையா ஏத்துக்கிறேன். இளவரசர் புத்திசாலி தான், ஆனா என்னுடைய மகாராஜா மிகப்பெரிய புத்திசாலி. நான் ஒத்துக்கிறேன் மகாராஜா பெரிய புத்திசாலி தான். ஆனா எங்க இளவரசரால பண்ண முடியாததுன்னு இங்க எதுவும் இல்ல. அப்ப என்னோட மகாராஜாவுக்கு மட்டும் முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? எங்க இளவரசரால கள்ள பிழிஞ்சு அதுல இருந்து தண்ணி எடுத்துட முடியும். என்னோட மகாராஜா நினைச்சாருன்னா அதே கல்லுக்குள்ள திரும்பவும் தண்ணிய புகுச்சிட்ட முடியும். எங்க இளவரசர் நினைச்சாருன்னா தண்ணியை எரிய வைக்க முடியும். எங்க மகாராஜா நினைச்சாருன்னா நெருப்ப தண்ணி மாதிரி குளிர வைக்க முடியும். கண்டிப்பா பண்டித ராமகிருஷ்ணரோட மூளைக்குள்ள ஏதோ ஒரு புது திட்டம் ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட வரம்பை மட்டும் மீறிடவே கூடாது. பாருங்க மகாராஜா, இப்ப இது என்னுடைய கௌரவ பிரச்சனை. இளவரசர் அவர்களே, இது என்னோட மான பிரச்சனை. சரி, என்ன சொல்ல வரீங்க? பாருங்க மகாராஜா, நீங்க இருவரும் பெரிய புத்திசாலின்னு எங்க 2 பேருக்குமே தெரியும். ஆனா இப்போ உங்க 2 பேர்ல யாரு பெரிய புத்திசாலின்னு முடிவு பண்ண வேண்டிய நேரம் இது இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. ஆனா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது எப்படின்னா, நாங்க நிரூபிச்சு காட்டின மாதிரி நீங்களும் நிரூபிச்சு காட்டுங்க. அப்படின்னா புதிரை தீர்த்து வச்ச பாத்தீங்களா முல்லா நசுருதீன் ஐயா, என்னோட மகாராஜா பெரிய புத்திசாலின்னு நான் சொன்னேன் இல்லையா? புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன மன்னிக்கணும், நீங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு புதிருக்கு பதில கண்டுபிடிக்கணும். பாருங்க, இது ஒரு மகாராஜா, ஒரு இளவரசர், ஒரு சின்ன புதிர், இது என்ன பெரிய விஷயம்? நீங்க 2 பேரும் பெரிய பெரிய போர்கள்ல ஜெயிச்சவங்க. இந்த சின்ன புதிர்லாம் எந்த மூளைக்கு? சரியா சொன்னீங்க முல்லா நசுருதீன் ஐயா. எங்க மகாராஜாவால முடியாததுன்னு எதுவுமே இல்ல. நீங்க உங்களோட புதிர் என்னன்னு கேளுங்க. அந்த புதிர் என்னன்னா, நீங்க இருவரும் இந்த கலசத்தை 1000 பொற்காசுகளுக்கு வித்தாகணும். இத பண்றதுக்காக நீங்க உங்க பதவியை பயன்படுத்தி யாருக்கும் அழுத்தம் தரக்கூடாது. நீங்க 2 பேரும் சாதாரண வியாபாரிகள் மாதிரி போய் உங்களுடைய சபையில இருக்கிறவங்க கிட்ட இந்த கலசத்தை 1000 பொற்காசுகளுக்கு வித்தாகணும். எவனாவது முட்டாள்தான் இந்த சாதாரண கலசத்தை 1000 பொற்காசுகள் கொடுத்து வாங்குவான். அடடா, ரொம்ப அற்புதமானவர் நீங்க. இந்த புத்திசாலித்தனமான கேள்வியை முதல்ல நான் உங்ககிட்ட இருந்துதான் எதிர்பார்த்தேன். ரொம்ப நன்றி. குருவே, சவாலே இதுதான். அப்படியா? இது 1000 பொற்காசுகளுக்கு மதிப்பானதுன்னு நீங்க தான் நம்ப வைக்கணும். அதோட இந்த கலசத்தோட சிறப்பையும் சொல்லி ஆகணும். ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆமா, இது சாத்தியமே இல்ல. காத்துல மாளிகை கட்டுறது கூட தான் சாத்தியமே இல்ல. நிலவு வரைக்கும் படிக்கட்டுகளை கட்டுறது சாத்தியமாகும்னா இது எப்படி அசாத்தியமானது ஆக முடியும்? நீங்க அவசரப்பட தேவையில்ல. உங்க 2 பேருக்கும் ஒரு நாள் அவகாசம் இருக்கு. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரு முல்லா நசுருதீன் ஐயா. நீங்க எங்களுக்காக ரொம்ப அவகாசம் தந்திருக்கீங்களே. என்ன பத்தி தான் உங்க எல்லாருக்குமே தெரியுமே. சரியா சொன்னீங்க மகாராஜா. ஒண்ணு இந்த சவாலை வெற்றிகரமா முடிங்க, இல்லனா உங்களுடைய தோல்வியை ஏத்துக்கோங்க. இந்த சாதாரண கலசத்தை 1000 பொற்காசுகளுக்கு யார்கிட்ட விக்கிறது? எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்ல, உட்காருங்க. இளவரசரே, மகாராணி திருமலம்பா, இந்த கலசம் ரொம்பவே அற்புதமானது. இது அஷ்ட உலோகங்களால பண்ணது. அஷ்ட உலோகங்கள்னா என்ன? அது இளவரசே. மகாராணிகளே, அஷ்ட உலோகங்களால ஆன கலசத்துல தண்ணி குடிச்சீங்கன்னா உங்களோட எல்லா நோய்களும் உங்களை விட்டு ஓடிடும். ஆனா எங்களுக்கு தான் எந்த நோய்களும் இல்லையே. ஆனா மகாராணியாரே, இந்த கலசத்துல ஒரு சிறப்பு மட்டும் இல்ல, ஏகப்பட்ட சிறப்புகள் இந்த கலசத்துல இருக்கு. அப்படியா? அது என்ன? தயவு செஞ்சு சொல்லுங்க. உங்களோட மனசுல இருக்கிறத ஒரு காகிதத்துல எழுதி இதுல போட்டீங்கன்னா உங்களோட எண்ணங்கள் எல்லாம் விருப்பப்படி நிறைவேறிடும் மகாராணியாரே. எண்ணம் நிறைவேறுமா, விருப்பம் நிறைவேறுமா? மகாராணி, அது ரெண்டுமே ஒண்ணுதான். எண்ணம், விருப்பம். ஓ, அப்படியா? எங்களுடைய எல்லா ஆசைகளையும் மகாராஜா நிறைவேற்றிடுறாரு. அதனால எங்களுக்கு இந்த கலசம் தேவையே இல்ல. இளவரசே, சரி,
இந்த முல்லா நஸ்ருதீன் ஐயாவும் பண்டிதர் ராமகிருஷ்ணரும் நம்மளை எப்படி மாட்டி விட்டுருக்காங்க பாருங்க. ஆமா மகாராஜா, நான் மட்டும் நினைச்சேன்னா 1000 பொற்காசுகளை கொடுத்து அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரையே விலைக்கு வாங்கிடுவேன். புதிர்க்கான தீர்வு கிடைச்சிருச்சு. எனக்கு புதிர்க்கான தீர்வு கிடைச்சிருச்சு மகாராஜா. ரொம்ப நாளாச்சு இல்ல, இத்தனை நாளா நீ என்கிட்ட சரியா பேசக்கூட இல்ல. வீட்ல இப்ப இளவரசர் இருக்காரு இல்லையா, வீட்ல விருந்தாளிங்க இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம சேவை பண்ணி ஆகணும் இல்லையா. இளவரசர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ அற்புதமானவர் அந்த இளவரசர். நீ என்ன என் முன்னாடி அவளை அப்படி இப்படின்னு புகழ்ந்துகிட்டு இருக்க? எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை தெரியுமா? உன்னை அந்த வீணா போன முஸ்தபாவோட பார்க்க எனக்கு பிடிக்கவே இல்லை. வீணா போன முஸ்தபாலாம் இல்ல, அற்புதமான முஸ்தபா. ஆனா என்ன நினைச்சு நீங்க சந்தோஷம் தானே படணும். உங்களோட சிஷ்யக்கு எவ்வளோ நல்ல வரன் கிடைக்குது இல்லையா. வரனா? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இளவரசரும் என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அப்புறம் நான் தெஹரானுக்கு போய் அவரோட ராணியாக போறேன். ஐயோ, அதை யோசிக்கும் போதே எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா. என்ன பேசிக்கிட்டு இருக்க? இதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் இத நிச்சயம் நடக்க விட மாட்டேன். உங்களால விஜயநகரத்தின் மகாராஜாவா ஆக முடியலன்னு நான் தெஹரானின் மகாராணி ஆகிறத தடுக்க நினைக்கிறீங்களா? மாதா சொன்னது சரிதான். வீட்லயும் நீங்க தேவையில்லை, வெளியவும் தேவையில்லை. இப்பெல்லாம் உண்மையை சொல்றது கூட பாவம் ஆயிடுச்சு. முல்லா நஸ்ருதீன் ஐயா, இன்னைக்கு நீங்க இருக்கையில் அமர்ந்து ஆனந்தத்தை அனுபவிங்க. நீங்க என்ன சொல்றீங்க? வாங்க வாங்க. நன்றி, ரொம்ப நன்றி. வாங்க. குருஜி குருஜி, அங்க பாருங்க. தன்னோட இருக்கைய வழங்கி அந்த பண்டித ராமகிருஷ்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? குருஜி, கண்டிப்பா அவரு உங்களுக்கு எதிரான சதி திட்டம் ஏதோ தீட்டிக்கிட்டு இருக்காரு. சரி, நீ போய் இடத்துல போய் நில்லு. எல்லாரும் கேளுங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மற்றும் இளவரசர் முஸ்தபாவுக்கு இடையிலான கலசத்தை விற்கிற போட்டி இப்ப ஆரம்பமாக போகுது. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா வியாபாரி வேஷத்துல எவ்வளவு அழகா இருக்காருல்ல. விதிமுறையின்படி 2 போட்டியாளர்களுக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு வழங்கப்படும். இவங்கள எந்த போட்டியாளர் முதல்ல இந்த கலசத்தை 1000 பொற்காசுகளுக்கு இந்த சபையில் இருக்கிறவங்களுக்கு விக்கிறாங்களோ அவங்க வெற்றியாளரா அறிவிக்கப்படுவாங்க. எல்லாருமே நான் சொல்றதை இப்ப நல்லா கவனமா கேளுங்க. இந்த நாணயத்தை சுண்டி விட்டு போட்டியை யாரு முதல்ல ஆரம்பிக்க போறாங்கன்னு முடிவு பண்ணலாம். இந்த ராஜ்யத்தோட ராஜகுரு நாங்கிறதுனால இந்த நாணயத்தை நானே சுண்டி விட போறேன். இப்போ நாணயத்தோட இந்த பக்கம் விழுந்ததுன்னா மகாராஜா போட்டியை ஆரம்பிப்பாரு. அதுவே நாணயத்தோட இந்த பக்கம் விழுந்ததுன்னா முதல்ல கமாலே முஸ்தபா ஆரம்பிப்பாரு. இப்ப நான் நாணயத்தை சுண்டி விடுறேன். எந்த அவசியமும் இல்ல குருவே. ஆனா மகாராஜா இந்த கலசத்தை முதல்ல யாரு விக்கிறதுன்னு இப்ப எப்படி நாம முடிவு பண்றது? இந்த கலசத்தை நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து விற்க போறோம். உங்க விருப்பப்படியே செய்யுங்க. இது ரொம்ப சாதாரண கலசம் தான். அதனால இதுக்கு 1000 பொற்காசுகளை யாரும் தர மாட்டாங்க. ஆனா யார் இந்த கலசத்தை வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த சாதாரண கலசத்தோட ஒரு சிறப்பான பொருளும் இலவசமா கிடைக்கும். அப்படியா? அப்படி என்ன கிடைக்கும் சொல்லுங்க. இந்த கலசத்தோட இலவசமா கிடைக்க போறது என்ன கிடைக்க
போகுது? பண்டிதர் ராமகிருஷ்ணரும் முல்லா நஸ்ருதீன் ஐயாவும். என்ன சொல்றீங்க இவங்க? இது ரொம்ப லாபகரமான விஷயமாச்சு. 1000 பொற்காசுகளை கொடுத்து நான் இந்த கலசத்தை வாங்கிக்கிறேன். இவ்வளவு குறைவான விலையில பண்டிதர் ராமகிருஷ்ணர் மற்றும் முல்லா ஐயா மாதிரியான புத்திசாலிகள் எங்க கிடைப்பாங்க? நான் இந்த கலசத்துக்காக 3000 பொற்காசுகளை தரலாம்னு இருக்கேன். அந்த கலசம் எனக்கும் வேணும். நான் 5000 பொற்காசுகளை தரேன். நான் 6000 பொற்காசுகளை தரேன். நான் 7000 பொற்காசுகளை தரேன். நான் 8000 பொற்காசுகளை கொடுக்குறேன். பண்டிதரே பாருங்க, இப்ப நம்ம எரிஞ்ச கல்லு நம்ம மேலேயே விழுக போகுது. எப்போ எங்க எப்படி அது தெரியாது. ஆனா நம்ம அடிமையாக போறோம். சரியா சொன்னீங்க முல்லா நஸ்ருதீன் ஐயா. ஆனா இவங்களால எப்படி பண்ண முடியும்? நம்ம மனுஷங்க, நம்மள எப்படி இவங்களால விற்க முடியும்? பண்டிதரே பாருங்க, இந்த விளையாட்டு விபரீதம் ஆயிடுச்சு. நீங்க சொல்றது சரிதான். ஆமா ஆமா ஆமா. என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நான் என்னோட ஊருக்கே திரும்ப போயிடுறேன். ஐயா, நீங்க எப்படி திரும்பி போக முடியும்? ஐயா, நான் உங்களுக்காகவும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்காகவும் தான் இவ்வளவு வேலை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க எப்படி போக முடியும்? அமைதி, எல்லாரும் அமைதியா இருங்க. மகாராஜா, நாங்க இப்பவே இந்த நொடியை, இந்த போட்டியை ரத்து பண்ணிடுறோம். சொல்லுங்க. ரத்து பண்ணி ரத்து. அது எப்படி சாத்தியமாக பண்டிதர் ராமகிருஷ்ணரே? அப்புறம் முல்லா நஸ்ருதீன் ஐயா, இப்பதானே இதை வாங்க எல்லாரும் போட்டி போட ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த கலசம் அப்படி என்ன விலைக்கு தான் போகுங்கிறத நானும் பார்க்க ஆர்வமா தான் இருக்கேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க இளவரசர் அவர்களே? மகாராஜா, எந்த ஒரு புதிருக்கும் பதில கண்டுபிடிக்கிறதுங்கிறது எவ்வளவு கடினமானதுன்னு நீங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க உங்ககிட்ட இதை கேட்டோமே. நாங்க 2 பேரும் சும்மா உங்க 2 பேர்கிட்டயும் விளையாடிக்கிட்டு இருந்தோம். நீங்களும் சொல்லுங்களேன். ஆமா ஆமா ஆமா, இவர் சொல்றது சரிதான். நாங்க சும்மா விளையாட்டுக்காக தான் உங்ககிட்ட அந்த புதிர சொல்லியிருந்தோம். மகாராஜாவோட விளையாடுனாங்களா? விளையாட்டா? இது ஒண்ணு விளையாட்டுல பண்டிதர் ராமகிருஷ்ணா, பெரிய தவறு. உங்க 2 பெரிய மாட்டுக்கு பதிலா வண்டியில கட்டி இழுக்க வைக்கணும்னு தோணுது. நீங்க ஏன் கூட விளையாடி இருக்கீங்க? அத கூட விடுங்க. சில சமயம் நான் உங்களை என் நண்பன் கூட சொல்லியிருக்கேன். நான் ஒரு அரசனா இருந்தா கூட உங்களை என் நண்பன் சொல்லியிருக்கேன். ஆனா இவர் ஒரு விருந்தாளி, அதுவும் வெளிநாட்டவர், ஒரு நாட்டுக்கு அரசராக போறவர். இவர் கூட விளையாட உங்களுக்கு எப்படி மனசு வந்தது பண்டிதர் ராமகிருஷ்ணா? சரியா சொன்னீங்க. முல்லா நஸ்ருதீன் அவர்களே, நீங்க அனுபவசாலி, வயசுல மூத்தவர். நீங்க என்னோட அப்புறம் மகாராஜாவோட மரியாதையை பத்தி கவலைப்படல. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க 2 பேரும் எங்களுக்கு பரீட்சை வைக்கல, எங்களை கேலி பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. இதுக்கான தண்டனை உங்க 2 பேருக்கும் கிடைச்சே தீரும் பண்டிதர் ராமகிருஷ்ணா. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் எதுக்காக முயற்சி பண்றாரு? மந்திரியாரே, நீங்க குறுக்க வராதீங்க. இது ஒண்ணு சின்ன குற்றம்லாம் இல்ல. இத நான் நினைச்சு கூட பார்க்கல. மகாராஜாவுக்கு சவால் விட நீ ஆசைப்பட்ட இல்லையா? ஆனா அதுல உன்னோட வாழ்க்கையே சிக்கிடுச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணா. மகாராஜா, இது குற்றம் இல்லைன்னாலும் பாவம், மிகப்பெரிய பாவம். இதுக்கான தண்டனை இவங்க 2 பேருக்கும் கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். என்ன? இந்த குற்றத்துக்காக முல்லா நஸ்ருதீன் ஐயா மற்றும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்க 2 பேருக்கும் 1 மாத சிறை தண்டனையை வழங்குறேன். மகாராஜா, என்ன? மகாராஜா ஒரு புதிரை கேட்டதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? அமைதி. இதுதான் என்னோட அப்புறம் மகாராஜாவோட உத்தரவு. நாங்க முடிவு பண்ணிட்டோம். இவங்க 2 பேரையும் உடனே கைது பண்ணி சிறையில கொண்டு போய் அடைங்க.
நீ எவ்வளோ நாளுக்கு அப்புறம் கேச்சரி பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் சுவைச்சு பார்க்கவா? கை வைக்காத. முதல்ல அவர் சாப்பிட்டு பார்க்கட்டும், அதுக்கப்புறம் நீ சாப்பிடு. இன்னைக்கு திடீர்னு உங்க கணவர் மேல எங்க இருந்து இவ்ளோ அன்பு பொழிஞ்சிட்டு இருக்கீங்க அம்மா? ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கேன். வந்த உடனே பெண்கள் மந்திரி சபையால எனக்கு நேரமே கிடைக்கல. அதனாலதான் இன்னைக்கு நான் அவருக்கு பிடிச்ச கேசரிய பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரியாதான் பண்ணிருக்க. நான் மகாராஜாவை ஒரு ராஜாவுக்கு முன்னாடி என் நண்பனா நினைச்சேன். ஆனா அவரும் ஒரு சின்ன விளையாட்டுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாரு. நான் கூட தான் இளவரசரை என் மகன் மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். என் கையால தான் அவரை தூக்கி வளர்த்தேன். ஆனா பாருங்க, என் கையிலேயே விளங்க மாட்டிட்டாரு. எல்லாரும் சொல்வாங்கல்ல, ராஜா எப்பவுமே ராஜாவா தான் இருப்பாரு. அவர் ஒரு சுல்தான், பெரிய மகான். அவங்க விசேஷமானவங்க, நம்ம சாதாரணமானவங்க. ஆனா நிஜத்துல பார்த்தோம்னா நான், நீங்க, இந்த வீரர்கள் எல்லாரும் அவங்க கைகளுக்கு கீழே இருக்கிற அடிமைகள் தான். சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கமா? இங்க இல்ல, அந்த பக்கம். ஐயோ சிப்பாய் ஐயா, எங்களுக்கு சிறைச்சாலையை சுத்தி காட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்களா என்ன? எங்களை எந்த சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு போகணும்னாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வீரரே, இப்படி நடக்க வச்சு எங்களை சாகடிக்க பாக்குறீங்களா என்ன? என் வயசை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமைதி. கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. இதுதான் அந்த சிறைச்சாலை. பொக்கிஷம் கிடைச்சிருச்சு, 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 கிடைச்சிருச்சு. மகாராஜா, இவன் ஒரு திருட. பலகார கடையில இருந்து பலகாரங்களை திருடி இருக்கான். அட, இவன் அந்த பலகார திருடனாச்சு. தப்பு நடந்துருச்சு, தப்பு நடந்துருச்சு. குருஜிக்கு அநியாயம் நடந்துருச்சு, குருஜிக்கு அநியாயம் நடந்துருச்சு. என்னாச்சு? குருஜிக்கு மகாராஜா சிறை தண்டனை கொடுத்துட்டாரு தெரியுமா? ஐயோ ஆண்டவா, குரு தத்தாச்சாரியாருக்கு சிறை தண்டனையா? ஐயோ குருமாதாவே, இப்ப அந்த கிழமை என்னோட குருஜி கிடையாது. இப்ப என்னோட குரு பண்டிதர் ராமகிருஷ்ணராச்சே. இன்னைக்கு புது குருஜி மகாராஜா கிட்ட ஒரு புதிரை கேட்டாரு. அதுக்கு மகாராஜா அவரை சிறையில அடைச்சிட்டாரு. சிறைச்சாலைக்கும் கூட்டிட்டு போயிட்டாங்க. லாமாவை சிறைச்சாலை இல்லையா? அது சரிதான். சிறையில தானே அடைச்சிருக்காங்க. நான் வேற ஏதாவது நடந்துடுச்சோன்னு பயந்துட்டேன். ராமாவோட பங்கு இருக்குல்ல, அதை எனக்கு கொடுத்துரு. சரிங்கம்மா. என்ன குடும்பம் இது? இல்ல எனக்கு. எனக்கு இல்ல எனக்கு. இல்ல எனக்கு. சரி, சரி. நான் உங்க 2 பேருக்கும் பகிர்ந்து கொடுத்துறேன். ஐயோ அம்மா, நான் குருஜியை சிறையில அடைச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க கேசரிக்காக அடிச்சுக்கிறீங்க. இதுல புதுசா என்ன இருக்கு? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு புது பிரச்சனைய அவனே தேடி புடிச்சு கூட்டிட்டு வந்துருவான். அது ராமா 2 நாள்ல அவனே திரும்பி வீட்டுக்கு வந்துருவான். அப்படின்னா எனக்கு கேசரி கொடுங்க. சாரதா, நீ இவனுக்கு கொஞ்சம் கேசரிய கொடு. சரி, கொஞ்சமா கொடு. நான் குருஜியை பத்தி யோசிச்சுட்டு கேசரியை பத்தி மறந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டு வர சொல்லுங்களேன். உங்களை வரவேற்கிறேன் சிறப்பு நிபுணர் பண்டிதர் ராமகிருஷ்ணரே மற்றும் தெஹரானின் மிகப்பெரிய ஞானி முல்லா நசுருதீன் அவர்களே. ஆனா இந்த சிறைச்சாலை எங்களை மாதிரி திருடர்களுக்கான இடமாச்சே. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஆனா நீங்க 2 பேரும் நேர்மையான புத்திசாலிகளாச்சே. அப்படி என்ன குற்றத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்க? விளையாடுனதுக்கான தண்டனை. விளையாடுனதுக்கு. நீங்க என் கூட விளையாடிட்டு இருக்கீங்களா? பாருங்க, கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஒரு முறை விளையாண்டதுக்கே இங்க வந்துட்டோம். மறுமுறை விளையாட எங்க கிட்ட தைரியம் இல்ல. முல்லா நசுருதீன் ஐயா, இதுக்கு பதிலா நம்ம ஏதாவது குற்றத்தையே பண்ணிருக்கலாம். எந்த ஒரு தப்புமே பண்ணாம மகாராஜா எங்களுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரு. நாங்க அப்படி என்ன பண்ணிட்டோம்? மூளைக்கு லேசா வேலையை கொடுத்தோம், அவ்வளவுதானே. அதுக்கு அவர் என்ன பண்ணாரு? பதிலுக்கு எங்களுக்கு மூளைக்கு ஏதாவது வேலை கொடுத்திருக்கலாம். அதுக்குன்னு இப்படியா எங்களை சிறைச்சாலைக்கு அனுப்பிட்டாரு, அதுவும் 1 மாத காலத்துக்கு. என்னால எப்படி இங்க இருக்க முடியும்? இந்த உலகத்தோட மிகப்பெரிய புத்திசாலி என் கூட சிறைச்சாலையில இருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல அவர் மகாராஜா மேல கோவமா இருக்காரு. தங்கம் தானாவே என் கையில வந்து சிக்கி இருக்கு. இவங்களோட புத்திசாலித்தனம் மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா என்னால இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் திருட முடியும். நான் பலகாரங்களை திருடினதுக்காக எனக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. இந்த மண் எப்படி இங்க வந்தது? விஜயநகரத்தோட நீதி நேர்மை எல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க சொல்றத நான் முழுமையா ஏத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் சொல்றது சரிதான். முன்னாடிலாம் இப்படி இல்லவே இல்ல. ஆனா இப்ப மகாராஜாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. யோசிக்காம சிந்திக்காம யார் மேல கோவம் வந்தாலும் உங்களுக்கு தண்டனையை வழங்கிடுறாரு. அதுவும் இவ்வளவு கடுமையான தண்டனை. சரி, நான் ஒரு திருடன் விடுங்க. ஆனா நீங்க 2 பேரும் அப்படி இல்லையே, மரியாதைக்குரியவங்களாச்சே. உங்களுக்கே இந்த நிலைமையா?
ஐயோ, அந்த மகாராஜாவுக்கு இப்ப ரொம்ப கர்ப்பம் வந்துருச்சு. இப்ப யாரையுமே அவர் மதிக்கிறது இல்ல. அது சரி திருடன் ஐயா, மன்னிச்சிடுங்க நண்பரே. நீங்க இவ்வளவு துச்சமான காரியம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இதை நீங்க யார்கிட்டயாவது கேட்டு கூட இருக்கலாம் இல்லையா? நான் என்ன யாசகம் கேட்கணுமா? அது திருட்டை விட மேல் தானே. இப்ப நீங்க ஒரு சின்ன திருடர் தானே, அதனால உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. நான் சின்ன திருடெல்லாம் இல்ல, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படியா? அப்ப இவர் இதுக்கு முன்னாடி ஏதாவது மெதுவடை இல்லனா ஊத்தப்பம் இல்ல பொங்கல் இதெல்லாம் கூட திருடி இருப்பாரு. பாருங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒரு முறை நான் தங்க நகைக்கடை வியாபாரி முன்னாடி உட்காந்து அவரோட நகையை திருடினவன். ஆனா அவருக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரல. ஆனா நாங்க நல்ல நோக்கத்தோட தான் பண்ணோம். அப்படி இருந்தும் மகாராஜா எங்களை சிறையில அடைச்சிட்டாரு. இவங்க 2 பேரும் மகாராஜா மேல கோவமா இருக்காங்க. என்னோட திட்டத்துல இவங்களை இணைச்சுக்கிறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. இந்த 2 மகா ஞானிகளும் என்னோட கூட்டாளிகளை மட்டும் ஆகிட்டாங்கன்னா ஆட்டம் சுவாரஸ்யமாயிடும். இவங்க 2 பேரும் இப்போ ஏதாவது ஒரு குற்றத்தை செஞ்சா போதும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இங்க இருந்து வெளியே போறதுக்கு வழியே இருக்காது. பண்டிதர் ராமகிருஷ்ணரையும் முல்லா நசுருதீன் ஐயாவையும் மகாராஜா இவ்வளவு சின்ன காரியத்துக்காக கைதிகளா சிறைச்சாலையில அடைச்சிட்டாரு. ஒரு சின்ன விளையாட்டுக்காக இவ்ளோ கடுமையான தண்டனையா? இப்போ நான் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அப்போ மகாராஜா என்னையும் தூக்கி சிறைச்சாலையில அடைச்சிருவாரா? உண்மை என்னன்னா, மகாராஜாவுக்கு மட்டும் கோபம் வந்துருச்சுன்னா அவருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரும் தெரிய மாட்டாரு, நாமளும் தெரிய மாட்டோம். நீங்க சொல்றது சரிதான் மகாராணி சின்னாதேவி. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி மகாராஜா கோவத்துல நமக்கு எந்த மாதிரி தண்டனை வழங்கினாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னோட கட்டளையை மட்டும் மீறினீங்கன்னா உங்க 2 பேரையும் நான் சிறைச்சாலையில அடைக்க சொல்லிடுவேன். ஒருவேளை உணவுல உப்பு குறைவா இருந்துச்சுன்னா நம்மள நாடு கடத்திடுவாரா? ஒருவேளை அவருக்கு சேவை பண்றதுல ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா மரண தண்டனை வழங்கிடுவாரா? மகாராணி சின்னாதேவி, கடவுளோட கருணையால நம்ம 2 பேரும் இருக்கோம். அதனால மகாராஜா கோவப்பட்டாருன்னா நாம ஒவ்வொருத்தரா சிறைச்சாலைக்கு போவோம். யோசிச்சு பாருங்க, நாம மட்டும் மகாராஜாவோட ஒரே மனைவியா இருந்திருந்தோம்னா எல்லா குற்றங்களுக்கும் நாம தான் போயிருக்கணும். நீங்க சொல்றது சரிதான், ரொம்ப சரிதான். முல்லா நசுருதீன் ஐயா, முல்லா நசுருதீன் ஐயா, எழுந்திரீங்க. பண்டிதரை தூங்க விடுங்க. என்ன? எழுந்திரீங்க முதல்ல. என்ன விஷயம்? என்ன பாருங்க. இவன் எங்க போனா? அதான் மகாராஜா வாழ்க. பானுமதி அம்மாவோட உடல்நிலை மோசமா இருக்கிறதா இப்பதான் தகவல் வந்துருச்சு. உங்களை உடனே வர சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க போகலாம். நான் உடனே புறப்பட்டு பானுமதி அக்காவை போய் பார்க்கணும். மகாராணிகள் கிட்ட சொல்றதுக்கு இப்ப என்கிட்ட நேரமும் இல்ல. ஆனா மந்திரியார்கிட்ட இதை பத்தி சொல்லியே ஆகணும். பண்டிதரே, நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு தெரியாது, நீங்க மட்டும் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நான் உங்களோட குடும்பத்துக்கு யோசிக்க முடியாத அளவுக்கு செல்வங்களை கொடுப்பேன். எனக்கு எவ்வளவு செல்வங்கள் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த செல்வம் எங்க இருந்து வரப்போகுது? என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அதோட கடைசி கட்டத்துக்கு நான் இப்போ வந்துட்டேன். நீங்க 2 பேரும் என் கூட இருந்தா மட்டும் போதும். ஆனா அந்த திட்டம் என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன திட்டம் அது? இவ்ளோ செல்வம் எங்க இருந்து வரப்போகுது? அது அடடடடா, இவரை நான் இது வரைக்கும் நண்பரால நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவர் அப்படி இல்ல. பண்டிதர் அவர்களே, வீரர்களை கூப்பிடுங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஐயோ பண்டிதரே, வேணா, நான் சொல்றத கேளுங்க. அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. நானே உங்களுக்கு சொல்றேன். நான் இங்க ஒரு சுரங்கத்தை உருவாக்கி இருக்கேன். அந்த சுரங்கம் இங்க இருந்து நேரா ராஜகிடங்குக்கு போகும். இந்த சிறைச்சாலையில இருந்து ராஜகிடங்கு மற்றும் மாளிகையில இருந்து வெளியே போறதுக்கான வழியை இணைக்கப்பட்டிருக்கு. இது மூலமா உள்ள இருந்து என்னோட கூட்டாளிகளுக்கு என்னால உதவ முடியும். இன்னைக்கு இரவு நானும் என் சகோதரியும் இந்த திருட்டு திட்டத்தை செயல்படுத்த போறோம்.
அதுக்கப்புறம் திரும்பி நான் இங்கேயே வந்துடுவேன். அதுக்கப்புறம் யாருக்கும் என் மேல சந்தேகமே வராது. 15 நாட்களுக்கு அப்புறம் என்னோட இந்த தண்டனை காலம் முடிஞ்சதும் இந்த செல்வங்களை நாங்க எங்களுக்குள்ள பகிர்ந்துப்போம். அப்புறம் அடுத்து ஒரு பெரிய திட்டத்தை தீட்டுவோம். நீங்க உங்க வாழ்க்கை முழுக்க மகாராஜாவுக்கு சேவை செஞ்சாலும் இவ்வளவு செல்வங்களை உங்களால சம்பாதிக்க முடியாது. ஒரு இரவு மட்டும் எனக்கு உதவுனீங்கன்னா அந்த செல்வங்களை நான் உங்களுக்கு தருவேன். இவன் கிட்ட முடியாதுன்னு மட்டும் சொல்லிட்டேன்னா அவன் இந்த விஷயத்தை இப்பவே கைவிட்டுருவான். அதே மகாராஜா கிட்ட நான் இதை பத்தி பேசணும்னா சிறைச்சாலையில இருந்து வெளியில வர நான் போடுற நாடகம்னு அவரு நினைப்பாரு. இல்ல இந்த திருடனை நான் கையும் களவுமா பிடிச்சாகணும். எனக்கு சம்மதம். உங்களோட கூட்டாளிய சேர நான் தயாரா இருக்கிறேன். எனக்கும் இதுல சம்மதம் தான். நான் என்ன நினைச்சனோ அதே தான் நடந்திருக்கு. 2 பேரும் என்னோட திட்டத்துல சேர்ந்துட்டாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் ஒத்துக்கிட்டே ஆகணும். உங்களுக்கு இருக்கிற அளவுக்கெல்லாம் புத்தி எனக்கு கூட இல்ல. பிரமாதம் பிரமாதம். நீங்க மட்டும் என்னோட கூட்டாளியா இருங்க. அதுக்கப்புறமா அப்படியே செல்வ மழை பொழியும். அது சரி, உங்களுக்கு நான் ஒரு அறிவுரை வழங்க விரும்புறேன். ஒரு மந்திரம் இருக்கு. அதை உச்சரிச்சீங்கன்னா எப்பவும் எல்லா வேலைகள்லயும் வெற்றி நிச்சயம். இங்க பாருங்க பண்டிதரே, நீங்க சொல்ற ஒவ்வொரு அறிவுரையையும் நான் ஏத்துக்குவேன். நீங்க என்னோட கூட்டாளியா இருந்தீங்கன்னா மட்டும் போதும். சரி, நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நீங்க இந்த ராஜகிடங்க திருட போகும்போது அந்த மந்திரத்தை அங்க எழுதி வச்சிருங்க. என்ன மந்திரம்? நிலவுக்கு படிக்கட்டை கட்டு, காற்றில் மாளிகையை கட்டு, பஜ்ஜியோட சட்னி சாப்பிடு, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிடு. இந்த மந்திரம் கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல? சிவ 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 சிவா. கடவுளுடைய மந்திரத்தை விசித்திரமானதுன்னு சொல்லக்கூடாது. ஆனா இதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றத ஏத்துக்கலாம். ஒருவேளை இதுல ஏதாவது பிரயோஜனம் இருந்ததுன்னா நீங்க சொல்றத நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். இந்த விஷயத்தை நான் என் சகோதர சகோதரிகிட்டையும் சொல்லிடுறேன். மகாராஜாவுக்கோ இல்ல மாளிகையில இருக்கிற யாருக்காவதோ இந்த செய்தியை நான் தான் அனுப்பியிருக்கேன்னு தெரிய வரணும்னு வேண்டிக்கிறேன். ராஜா கிடங்க திருடு போறதை என்னால தடுக்க முடியாது. ஆனா மகாராஜா கிட்ட இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்க முடியும். கடவுளே, ஈஸ்வரா, ஒரே ராத்திரியில யாரோ இது எல்லாத்தையும் கொள்ள அடிச்சிருக்காங்க. இவ்ளோ பாதுகாப்பு இருந்தும் இது எப்படி நடந்துச்சு? நம்மளுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல பெரிய கேள்விக்குறி இது. மகா மந்திரியாரே, சொல்லுங்க, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அது பதில் சொல்லுங்க தலைமை காவலரே. இது எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? இந்த கடமை யாருடையது? இவர் எதுக்கும் உதவ மாட்டாரு மகாராணி. கண்டிப்பா உதவ மாட்டாரு. இங்க நின்னு என்ன வேடிக்கை பாக்குறீங்களா? பாருங்க, நல்லா கண் குளிர பாருங்க. நாம ஏழைகள் ஆயிட்டோம். ராஜகிடங்க இப்ப காலியா இருக்கு. இப்ப ராஜ்யத்தை எப்படி நடத்துறது? என்ன வேணாலும் நடக்கட்டும். நான் என்னோட ஆபரணங்களை யாருக்கும் தர மாட்டேன். மகாராணி திருமலம்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க எல்லாரும் கவலைப்பட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியுதுல. மகா மந்திரியாரே, மகாராஜா எங்க? மகாராணி அவர்களே, மகாராஜா பானுமதி அம்மாவை பார்க்க போயிருக்காரு. அவங்களுக்கு உடல் நலம் சரியில்லை. நேற்று இரவு நேரம் ஆயிட்டதால அவரு உங்ககிட்ட எதுவும் சொல்லாம கிளம்பிட்டாரு. ஆனா மகாராஜா என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. மகாராணியார்களே, நாங்க போய் திருடர்களை தேடுறோம். மந்திரியாரே, அந்த திருடனை விஜயநகரத்துல கண்டுபிடிக்க முடியாது. என்ன? அது ஏன்? எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவங்க சந்திரன்ல இருக்காங்க. என்ன? அவங்கள நீங்க கண்டுபிடிக்கணும்னா நிலவுக்கு போக முல்லா நசுருதீன் ஐயா எந்த படிக்கட்டுகளை பயன்படுத்தினாரோ அதை தான் நீங்களும் பயன்படுத்தணும். மகாராணி திருமலம்பா அவர்களே, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இத நான் ஒண்ணும் சொல்லல குருவே. அங்க பாருங்க. என்ன? திருடர்கள் போகும்போது இதை இங்க எழுதிட்டு போயிருக்காங்க.
ஆனா நான் ஒரு பெரிய புத்திசாலி. பாருங்க, எழுதி இருக்கிறதோட அர்த்தத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். திருடர்கள் சந்திரன்ல இருக்க காட்டு மாளிகையில வசிச்சிட்டு இருக்காங்க. மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணரையும் முல்லா நசருதீன் ஐயாவையும் ஏன் சிறைக்கு அனுப்புனாருன்னு இப்ப புரியுது. சிறைச்சாலையில பண்டிதர் ராமகிருஷ்ணர் இருந்தாலும் அவருடைய கடமையை பண்ணிட்டு தான் இருக்காரு. மகாராஜா பண்ணது சரிதான். அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அற்புதம். மகாராஜாவுக்கோ இல்ல மந்திரியாருக்கோ என்னுடைய செய்தி புரிஞ்சிருக்குமா? ஐயோ, மன்னிச்சிருங்க முல்லா நசருதீன் ஐயா. என் தோள்பட்டையை நகர்த்திட்டீங்க. மன்னிச்சிடுங்க. உன்னோட சகோதரனும் சகோதரியும் உன்னை சந்திக்க வந்திருக்காங்க. வந்துட்டாங்க. வாங்க. இவங்க தான் நான் சொன்னவங்க. வணக்கம். நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, இவங்க தான் நம்ம திட்டத்தோட கூட்டாளிகள். என்ன தகவல் கொண்டு வந்திருக்க? இனிப்புகளை பத்திரமா கிடங்கு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தாச்சு. திட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சு. திட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சு. ஓஹோ, அப்படியா? அப்ப நீங்க இனிமே இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். அத வேற யாராவது திருட போறாங்க. நாங்க ஜாக்கிரதையா இருக்கோம். அன்பு நண்பரே, இங்க வாங்க. உட்காருங்க. ராஜகிடங்குல நான் சொன்ன செய்தி எழுதியிருக்கிறதை இந்நேரம் யாராவது படிச்சிருப்பாங்க. நான் சொல்ல வந்த விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்க நண்பரே, சொல்லுங்க. உங்க கூட்டாளிகள் இனிப்பை எங்க வச்சிருக்காங்க? இதை ஏன் கேக்குறேன்னா, பாதுகாப்பான இடத்துல தானே வச்சிருக்காங்க. இல்லனா எறும்புகள் இனிப்பை சாப்பிட்டுரும். இனிப்புகளை வச்சிருக்கிற இடத்துல அதோட வாசனையை கூட எறும்புகளால கண்டுபிடிக்க முடியாது. அட, நீங்க என்ன சொல்றீங்க? அடடடடடா, எவ்வளவு பெரிய புத்திசாலி நீங்க. விஜயநகரத்துல அப்படி ஒரு இடம் இனி வரைக்கும் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எங்க இருக்கு? யாசகர்கள் தங்குற இடம். யாருக்குமே அந்த இடம் மேல சந்தேகமே வராது. இந்த விஷயத்த மகாராஜா கிட்ட தெரிவிச்சாகணும். ஆனா திருடன் ஐயா, அவங்க இருக்கிற இடம் ரொம்ப பெரிய இடம் இல்லையா? அங்க இங்க அந்த இடத்துல ஒரு பெரிய தெரு இருக்கு இல்லையா? அப்புறம் முல்லா நசருதீன் ஐயா, மகாராணிகள் உங்க 2 பேரோட தவறையும் மன்னிச்சிட்டாங்க. ஆமா, வாங்க போலாம். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க 2 பேரும் இப்போ உங்க கூட்டாளி தான். ஐயோ பண்டிதரே, வாங்க போலாம். நேரமாச்சு. நீங்க இருந்து கூட்டிட்டு போகாதீங்களே. ஏன் கூட்டிட்டு போக கூடாது? ஐயோ, அது என்னன்னா, நான் இந்த திருடன் ஐயாவோட ரொம்ப நெருங்கிய நண்பன் ஆயிட்டேன். அதனால 2-3 நாள் நான் இவர் கூட இருக்க விரும்புறேன். என்ன முல்லா நசருதீன் ஐயா? ஆமா, சரியா சொன்னீங்க. ஆமா, இவங்க 2 பேரும் இங்கே இருக்கட்டும். அது சாத்தியமே இல்ல. மகாராணிகள் இட்ட கட்டளையை நான் பின்பற்றி ஆகணும். உடனே என் கூட வாங்க. இந்த திருடின செல்வங்கள் எல்லாம் அவன் வாயிலேயே சொல்ல இருந்தானே, நான் இப்ப இவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த தண்டனையை அனுபவிக்க விடுங்க. ஆஹா, கேளுங்க. எங்களுக்கு வர விருப்பம் இல்ல, எங்களை இங்கே இருக்க விடுங்க. இருக்க விடுங்க. அட, இருக்க விடுங்களா? என்ன விசித்திரமான மனிதர்களா இருக்கீங்க? தண்டனை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இங்கே இருக்க விரும்புறீங்க? இல்ல, அதுக்கான வாய்ப்பே இல்ல. என் கூட இருங்க, கொஞ்சம் கேளுங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. இங்க பாருங்க, நாங்க எப்பவுமே நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வாங்க. அட இருங்க. வாங்க. சொல்லுங்க, அந்த இடம் எங்க? சீக்கிரம் சொல்லுங்க. அட, அப்புறம் பேசிக்கலாம். நீங்க வாங்கன்னு சொல்றேன். இருங்க. போங்க. நான் சொல்றத கேட்டு போங்க. போங்க. பண்டிதரே. போங்க. வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணன். முல்லா நசருதீன். பண்டிதர் ராமகிருஷ்ணன். முல்லா நசருதீன் வந்துட்டாரே. பண்டிதர் ராமகிருஷ்ணன். நான் பாக்குறது உண்மையா? இங்க என்னடா நடக்குது? இவங்க அதுக்குள்ள வெளியே வந்துட்டாங்க. எப்படி? தெரியலையே குருஜி. இளவரசே, முல்லா நசருதீன் ஐயா, வாங்க பண்டிதரே. நன்றி. மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா அவர்களே, மகாராஜா இவங்களுக்கு 1 மாத சிறை தண்டனை வழங்கி இருந்தாரு. ஆனா இவங்க என்னவோ ஒரே நாள்ல சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்துட்டாங்களே, இது எப்படி? ஆமா குருவே, இது எல்லாமே அரசவைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். மகாராஜா இல்லாத நேரத்துல அரசவையோட செல்வத்தையும் மற்றும் தங்கத்தையும் பாதுகாக்கிறதுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரையும் முல்லா நசருதீன் ஐயாவை விட சிறந்தவங்க வேற யாரும் இருக்க முடியாது. அதனாலதான் இவங்க இருவரையும் சிறைச்சாலையில இருந்து விடுவிக்க சொல்லி நான் கட்டளையிட்டேன். நேத்து உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு மகாராஜா ரொம்பவே வருத்தப்பட்டாரு. நாங்க இருவரும் அவருடைய தரப்புல இருந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இல்ல மகாராணி அவர்களே, அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. இங்க என்ன நடக்குது?
மகாராணி மன்னிப்பு கேக்குறாங்க. மன்னிக்கணும் மகாராணி, தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இங்க என்னதான் நடக்குது? அத நான் சொல்றேன் குருவே. மகாராஜா இவங்க 2 பேரையும் சிறைச்சாலைக்குள்ள ஒரு விசேஷ காரணத்துக்காக அனுப்புனாரு. அந்த பலகாரங்களை திருடினவனோட உண்மையான நோக்கம் என்ன, அவனுடைய கூட்டாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அடடா, உங்க இருவரோட புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன். ஏன்னா உங்களை எதுக்காக சிறைச்சாலைக்கு அனுப்புனாங்கன்றத நீங்க சொல்லாமலே காரணத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆரம்பத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அந்த திருடனுடைய உண்மையான திட்டம் தெரிய வந்ததும் மகாராஜாவுடைய நோக்கம் என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. அது என்ன மாதிரி நோக்கம்? நீங்க என்னோட பசியை போக்கிருக்கீங்க. இது என்னோட ஒரு சின்ன அன்பளிப்பு. இவ்வளவு பெரிய மனசு இருக்கிற ஒரு ஆளு எப்படி திருடனா இருக்க முடியும்? இது எல்லாமே மகாராஜாவுடைய திட்டம் தான். இதுல நான் அவருக்கு வெறும் துணையா மட்டும்தான் இருந்தேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.